Hello guys, இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து rs200ல ஏர் ஃபில்டர் எப்படி மாத்தணும்ங்கிறது. சில பேர் வந்து சவுண்டுக்காக இந்த மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ் போட்டுருப்பாங்க. இது ஆக்சுவலி BMC ஏர் ஃபில்டர் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஏர் இன்டேக் அதிகமாக கொடுக்கும். ஸோ வந்து வண்டியோட சவுண்ட் வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி இன்னைக்கு rs200ல மாட்டோம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு JB Garage. rs200ல ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ணுறதோடைய டூல்ஸ் என்னலாம் வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெலன் கீ செட்டு வேணும். ஸோ மொத்த செட்டு இருந்தால் நல்லது. இல்லைனா வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ஹெலன் கீ செட்டு வந்து உங்கள்கிட்ட ஹெலன் கீ செட் இல்லைன்னா பரவாயில்ல. பட் இந்த மூணுங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து 4mm, இது 5mm, இது 6mm. இந்த மூணு நிச்சயம் இருக்கணும். இது இருந்தால் தான் இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து RSோட ஏர் ஃபில்டரை கழட்ட முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டூல். இது வந்து 7-8. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஏர் ஃபில்டரோட டாப்பை கழட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது 10-11. இது வந்து சைடில் போல்ஸ், நிறைய போல்ஸ் உண்டு, போல்ஸை கழட்டுறதுக்கு. அண்ட் 12-13 இது வந்து நம்ம டேங்கோட இது போல்ஸை கழட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் லாஸ்ட் ஸ்க்ரூ டிரைவர். இது நிச்சயம் தேவை, ஏன்னா நிறைய ஸ்க்ரூஸ் இருக்குது. அண்ட் இதை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் இருக்கும்ல, அதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஒரிஜினல் ஏர் ஃபில்டரோட சவுண்டு பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி கலட்டி இந்த BMC ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். 13 டியூப்லெஸ் ஸ்பேனர். ஸோ இதை வச்சு வந்து ஃப்ரண்ட் சீட்டை கழட்டிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் இதில் உள்ள 2 ஸ்க்ரூஸையும் கழட்டணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேரிங்கை கழட்டதுக்கு இந்த ஸ்க்ரூ நீங்கள் கழட்ட வேண்டியதாக இருக்கும். சைடில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிடுங்க. அப்புறம் ஃபேரிங் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள 2 ஹெலன் கீ போல்ட் இருக்கும். ஸோ இந்த போல்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டீங்க அப்படின்னா சைடில் உள்ள பாட்டு தனியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி அன்சைடு என்ன கழட்டணுமோ அதே மாதிரி இந்த சைடு எல்லாத்தையும் கழட்டிடணும். வண்டியில் உள்ள டாப் பார்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கு எல்லாமே ஹெலன் கீ போல்ட்ஸ் தான். ஸோ ஹெலன் கீ 4mm வச்சுருந்தாலே போதும், எல்லாத்தையும் கழட்டிடலாம். ஆனால் என்னோடது வந்து நான் 2 சைடும் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்கேன். எதனால தான் ஹெலன் கீ போல்ட் எனக்கு தொலைஞ்சிருச்சு. இந்த 2 போல்ட்டையும் கழட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திறக்கிறதுக்கு. அப்புறமா இந்த இடத்துல 2 போல்ட் உண்டு, இந்த சைடு ஒன்று அந்த சைடு உண்டு. அது ரெண்டையும் ஈஸியாக கழட்டிடலாம். அதுக்கு வந்து 6mm ஹெலன் கீ போல்ட் வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள 2 போல்ட் இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் லூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வழியாக கீழே வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே ஒரு போல்ட் இருக்கும். இதில் ஒரு போல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இதே மாதிரி ரேடியேட்டர் கீழே ஒரு போல்ட் இருக்கும். இதெல்லாம் கழட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சைடோட ஃபேரிங் 2 சைடு ஃபேரிங்கும் கழட்டிடலாம் ஈஸியாக. அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வந்து நம்ம கூலண்ட் டேங்க்கை வந்து நீங்கள் கழட்டியே ஆகணும். அப்போ தான் உள்ளே உள்ள போல்ட்டை கழட்ட முடியும் ஈஸியாக.
அதை கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு போல்ட் இருக்குல்ல, அந்த போல்ட்டை நீங்கள் 10 mm வச்சு கழட்டிடலாம். அதை அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் இருக்கும். ஸோ அந்த சைடும் நீங்கள் 10 mm வச்சு கழட்டிடலாம். அப்புறம் இம்பார்ட்டண்டானது, நீங்கள் கூலண்ட் டேங்க் எதுலையாவது தொங்க விட்டுக்கோங்க. பிகாஸ் சரிச்சிங்கன்னா அப்படின்னா கூலண்ட் கீழே கொட்டிடும். நீங்கள் அந்த 2 போல்ட்டு கழட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேங்க்கோட மேலே உள்ள பார்ட் தனியாக வந்துடும். இந்த கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளது இதுதான் டேங்க். ஸோ டேங்க் கவர் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 போல்ட்ஸ் இருக்கும். இந்த சைடு 2, ஸோ ஹேண்டில் பார் பக்கத்தில் 1 வரும். ஸோ இந்த 3 போல்ட்டையும் கழட்டிட்டீங்க அப்படின்னா டேங்க் வந்துடும். பட் அவசரப்பட்டு இழுத்துறாதீங்க. பிகாஸ் 3 ஒயர்ஸ் உள்ளே ஜாயின் ஆகிருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ப்ளூ கலர் ஒயர் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இது ஃபியூல் ஃபில்டர். இதோட கேப்பையும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் டேங்க்கை நீங்கள் முழுசாக வண்டியிலேருந்து எடுக்க முடியும். டேங்க்கை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வைக்க வேண்டிய பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா டேங்க்கில் உள்ள பெட்ரோல் வெளியே லீக் ஆயிரும். அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இதான் ஏர் ஃபில்ட்ரு. இதோட 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். 4 ஸ்க்ரூஸும் நீங்கள் கழட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏர் ஃபில்டர் டப்பா ஓப்பன் பண்ணிங்கன்னா டப்பா அப்படி தான் இருக்கும். உள்ளே பட் இந்த பைப் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணி தான் நீங்கள் பிஎம்சி சேர்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதான் ஸ்டாக்கு ஏர் ஃபில்டர். அண்ட் இது பிஎம்சி ஏர் ஃபில்டர். ஸோ நீங்கள் இந்த சைடில் உள்ள ரிங்கை நீங்கள் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபர்ஸ்ட் அந்த ரப்பருக்குள்ளே விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பிஎம்சி ஏர் ஃபில்டரை நீங்கள் அதில் வச்சுட்டு அதை நீங்கள் டைட் பண்ணணும். ஸோ பிஎம்சி ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேங்க் கூட கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபியூல் ஃபில்டர், அப்புறமா அந்த ப்ளூ கலர் வேறு, அப்புறம் க்ரீன் கலர் வேறு மாட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ பிஎம்சி ஏர் ஃபில்டர் இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ கழட்டும் போது எந்தெந்த ஸ்க்ரூஸ் எங்கெங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் மாட்டுறது டைம் லாஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ ஏர் ஃபில்டர் வேறு ஏதாவது வண்டியில் மாட்டணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் அண்ட் இது பிஎம்சி ஏர் ஃபில்டர். ஸோ இது ரெண்டில் எது சவுண்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.